ஆகஸ்ட் 7 நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள். என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு. விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்களோட நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த தேர்தல் 2026 வர இருக்கு, இன்னும் மாதங்கள் இருக்கு. ஆனா இப்பவே அந்த பரபரப்பு தொட்டிருச்சு. வழக்கமாக தேர்தல் அப்படின்னா யாரோட நம்ம கூட்டணிக்கு போகலாம், எந்த கட்சியினுடைய வாக்குகளை நம்ம பக்கம் இழுக்கலாம், அதுக்கு அவங்களை என்ன மாதிரியான டார்கெட்டிங் பண்ணலாம், இப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா இந்த தேர்தல்ல எந்த கட்சியினுடைய வாக்குகளை பிரிக்கலாம், எந்த கூட்டணியை உடைக்கலாம் அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்கிறதா ஒரு தோற்றம் தெரியுது. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அண்மையில ஓபிஎஸ் நம்ம பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்காரு. சோ அதன் தொடர்ச்சியாக தான் இதையும் நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் எதிர்வரும் 2026 தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கும் தெரிகிறது. நான் கிட்டத்தட்ட 1967 தேர்தலில் இருந்து தொடர்ந்து இந்த 10-16 சட்டப்பேரவை தேர்தல்களையும் பார்த்துருக்கிறேன். ஒரு பத்திரிகையாளனாகவும் அரசியல்வாதியாகவும் கூட நான் பார்த்துருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கிறது. நீங்க ஒரு தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதம் முன்னாடி தேர்தல் பரபரப்பு இருக்கும். நீங்க குறிப்பிட்டது மாதிரி யாரோடு யார் அணி சேர்வது, கூட்டணியை பலப்படுத்துவது எப்படி அப்படிங்கிற பார்வை இருக்கும். அந்த தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு ஒரு 40 நாள் 30 நாள் பிரச்சாரத்தை எடுத்துக்குவாங்க. அவ்வளவுதான். அதிகபட்சமா 3 மாதம் 4 மாதங்களுக்கு தான் வாக்கு பதிவுக்கும் நம்ம பிரச்சாரத்துக்குமான இடைவெளி இருக்கும். ஆனால் இப்போது பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரத்திலேயே மரியாதைக்குரிய திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 200+ 2026 இலக்கு, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு எங்க பார்த்தாலும் ஓர்டிங்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க. பாஜக 2029 தேர்தல் வரைக்கும் யோசிக்க. ஆமா. மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977, 80, 84 ஒரு 3 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு தொடர் வெற்றியை, ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்துட்டார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 2011 அவருடைய நீட்சியா 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை ஒரு தொடர் வெற்றியை கொடுத்துட்டாங்க. 6 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் அந்த தொடர் வெற்றி சாத்தியம் இல்லாம போச்சு. மாறி தான் வந்துட்டு இருந்தது. அப்ப அந்த சாதனையை இந்த தேர்தலில் நாம் நிறைவேற்றி விட வேண்டும் என்கிற அந்த சங்கல்பம் எடுத்துதான் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. இந்த பக்கம் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி இவர் ஊரா தொகுதியா போய் இப்பவே பிரச்சாரத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. இவர் ஊரா போறாரு. திமுக வீடு வீடாக போய் அவங்க வாக்காளர்களை கவருவதற்கு அந்த பணிகளை இறங்கிட்டாங்க. அப்ப எதிரியை பலகீனப்படுத்தி நாம் வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டமும் 2 அரசியல் கட்சிகளுக்குமே வந்துருச்சு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்திய தேசிய காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், பிசிக, ஐயுஎம் அப்படி பல்வேறு ஒரு 10-12 அரசியல் கட்சிகள் அப்படி இருக்கு. அவர்களுக்குள்ளுமே இந்த முறை கூட்டணி வந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரி வந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர், மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தின்னு நேரடியாவே சொல்றாரு, இந்த முறை கூட்டணி ஆட்சி, துணை முதலமைச்சர் பதவியே எங்களுக்கு வேணும் அப்படின்னு. இது ஒரு புறம் இருக்க, பிசிக என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எனக்கு ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுடைய கோரிக்கையா தான் இருக்கு, காலம் கனியும் என்று காத்திருக்கிறோம். அப்ப அவங்களுக்குமே அதுல வந்துருச்சு. அவங்களும் நம்ம பார்த்தோம், அதனுடைய வன்னியரசு 25 இடம் வேணும், 20 இடம் வேணும், 15 இடம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என்று. இப்ப இந்த பேர வலிமையை குறைப்பதற்காக திரு மு.க. ஸ்டாலின் தந்திரமா யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தேமுதிகல இருந்து வர்றவங்களை பார்க்கறது, திரு ஓபிஎஸ் வரபோது அவரை சந்திக்கிறது, பொது வெளிகளில் மற்றவர்கள் வந்தால் நமக்கான இடம் தொலைந்து போகுமோ என்கிற எண்ணத்தையும் உணர்வையும் தன்னோடு பயணிக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்படுத்த வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியல. அது முதலமைச்சருடைய பார்வையாக இருந்தாலும் ஓபிஎஸ் ஒரு முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு, அதுவும் திமுகவுடைய ஒரு தலைவரை போய் சந்திக்கிறாரு அப்படிங்கறத அதிமுகவில் இருக்கிறவங்க ஏத்துப்பாங்களா, இல்ல அவருடைய தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? அந்த பார்வை அது என்ன சொல்றீங்க? இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்ததே அரசியல் களத்திலிருந்து திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்றுதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தொடங்கினார். 1972 இருந்து இந்த 52 ஆண்டுகளாக திமுக எதிர்ப்புணர்வு என்பது முழுக்க 100% இருக்கு. அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலம் சரி, அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் மிக தீவிரமாக திமுக எதிர்ப்புணர்வு இருக்கிறது. எனவே இதுல மாற்று கருத்தே இல்லை.
திமுகவின் முதன்மை நிர்வாகியிலிருந்து அடிமட்ட தொண்டன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை நிர்வாகியிலிருந்து அடிமட்ட தொண்டன் வரைக்கும் திமுக எதிர்ப்புணர்வில் தீவிரமாக இருக்கிறாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. இது திரு ஓபிஎஸ் சந்தித்ததனுடைய அந்த நிலைப்பாடு என்பதை அவரே சொல்லிட்டார். மரியாதை நிமித்தமாக சந்திச்சது. ஓபிஎஸ் மனைவி இறந்த தகவல் தெரிஞ்ச 1/2 மணி நேரத்துல மருத்துவமனைக்கு சென்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க கிட்டத்தட்ட 45-50 நிமிஷம் இருந்து அந்த அவருடைய உடலை எடுத்து பெரியளம் கொண்டு போற வரைக்கும் மருத்துவமனையிலே இருந்திருக்கிறார். அவருடைய ஓபிஎஸ் தாயார் இறந்த உடனே தொலைபேசி மூலமா தொடர்கொண்டு அவருக்கு துக்கம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்து விட்டு 30ஆம் நாள் காரியம் முடிந்து தலைநகர் சென்னை வந்த அன்றைக்கே திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பையன் உதயநிதி அவர்களும் நேரடியா வீட்டுல சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் மனிதநேயத்தின் அடிப்படையில அவர் திரு மு க முத்து அவர்கள் மறைந்த உடனே அவருக்கு இரங்கல் தெரிவிக்கணும் ஆளுதுக்குங்கிறாரு. அப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் குருவாயூர்லையும் அந்த ஆன்மீக பயணத்துல 2 நாட்கள் இருந்ததுனால முடியல. அவர் மருத்துவமனையில் அதே காலகட்டத்தில் மருத்துவமனையில் திரு மு க ஸ்டாலின் இருக்கிறாரோட தொடர்பு கொண்டு இது மாதிரி நான் மருத்துவமனைக்கு வரணும், தலைநகர் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்பு கொள்றார். அப்போ முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சொல்றாங்க, இல்லை மருத்துவமனையில் ஐயா யாரையும் பார்க்கல, வீட்டுக்கு வந்தோடனே பாருங்கன்னு. அடுத்த 2 நாள்ல தான் அந்த தியாசிபிக்கல் சொசைட்டி இருக்குல்ல அடையாறுல, அதுல இவர் உறுப்பினர் திரு ஓபிஎஸ். சென்னையில எப்போதெல்லாம் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அங்கதான் போவாரு. பல முறை சந்திச்சிருக்கிறார். ஒண்ணு இவர் போறதுக்கு முன்னாடி முதல்வர் வந்துட்டு போயிடுவாரு, அல்லது இவர் கிளம்புற போது அவரு வருவாரு. இருவரும் பரஸ்பரம் வணக்கம் தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த நிகழ்வு என்பது நேரடியா ஏன் பேசினார்னா, இது மாதிரி உங்களை சந்திச்சு உடல்நலம் விசாரிக்கணும், அண்ணன் இறந்துட்டாரு, அதுக்காக துக்கம் விசாரிக்கணும்னு இருந்தேன், அப்ப நாங்க மாதிரி போயிட்டேன்னு சாயங்காலம் வாங்கலாம் பேசுவோங்கிறார். முதல்வர் சாயங்காலம் வீட்டுக்கு வாங்கலாம் பேசுவோம் அப்படிங்கிறார். அதற்கிடையில என்ன நடந்துருச்சுன்னா, இவங்க நிர்வாக குழு கூட்டம் போட்டு பாரதிய ஜனதா கட்சியில இருந்து வெளியேறிய தகவல். இப்ப இதுதான் காக்கை உட்கார பணம் போட விழுந்த கதைங்கிற மாதிரி இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வர்றாங்க. அன்றைய தினமே நிர்வாக குழு கூட்டம் ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட நிர்வாக குழு கூட்டம். அந்த நிர்வாக குழு கூட்டத்துல தொடர்ந்து தன்னை புறக்கணிக்கிற திரு ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டில் நம்ம விலகு வரணுங்கிறது அந்த அதிமுக உரிமை மீட்பு குழுவினுடைய பிரதம ஆலோசகராக இருக்கார்ல திரு பண்டுட்டி ராமச்சந்திரன், அவர் தொடங்கி அடிமட்ட தொண்டர்கள் திரு ஓபிஎஸ் பின்னால் அணிவகுத்திருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இந்த மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் வரணும்னு சொன்னார்ல, அந்த அடிப்படையில தான். பொதுவா திராவிட இயக்க தலைவருக்கு சுயமரியாதையும் தன்மானமும் முக்கியம். 2 முறை அமித்ஷா பார்க்கல. அமித்ஷா தன்னை சந்திக்காதது வருத்தம் என்று பத்திரிகையாளர்கிட்ட அவர் சொன்னார். நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கணும்னு கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் எழுதி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மூலமா அந்த தகவலை சொல்லிட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார். அவரே சொல்லியிருக்காரு, 6 முறை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கிறார். இந்த எண்ணிலிருந்து நயினார் நாகேந்திரன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் பல முறை பேசியிருக்கிறாங்க. ஸோ அவர் போன் எடுக்கலன்னு உடனே ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புறார். அதற்கும் பதில் இல்லை. அப்புறம் தான் இது என்ன பண்றாரு, அனுப்பி வச்சுட்டு டெல்லிக்கு அதை மீடியாவுக்கும் கொடுத்துட்றாரு. அது கூட விமர்சனமாச்சு. தங்களை சந்திப்பது என் பாக்கியம் அப்படின்னு கூட ஒரு வரி இருக்கு. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 10 வருஷம் பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணவர், அதிமுகவினுடைய பிரதம ஒருங்கிணைப்பாளராக முதன்மை பொறுப்புல இருந்து ஒருத்தர் போய் இவ்வளவு உங்களை சந்திக்கிறது பாக்கியம்லாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லி அப்படி எழுதியே சந்திக்காம போயிட்டாங்களே. அப்ப இந்த மன வருத்தத்தில் வெளியேறியது, அன்று மாலையே முதலமைச்சரை சந்தித்தது, இது பொதுவெளிகளில் பேசப்படுகிறது. அடுத்த 2 நாள்ல அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு, ஒருபோதும் திமுகவோடு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே 1988-89 காலகட்டத்தில் புரட்சியர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி VN ஜானகி அம்மார் போய் கலைஞரை சந்திச்சு பேசி அவங்க ஆதரவோடு நின்றதுனால எவ்வளவு பெரிய தோல்வி சரிவு வந்ததுன்னு தெரியும், அவருக்கும் தெரியும். எனவே ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடோ தேர்தல் உடன்பாடோ கூட்டணியோ வைத்துக் கொள்ள மாட்டார்கள். வைத்துக்கொள்ள அவர் சம்மதிக்கல. அதை அவரே தெளிவுபடுத்திட்டார். இல்ல, அது ஒரு அரசியல் நாகரிகம் கருதி அப்படி பண்ணாரு நீங்க சொல்றீங்க, இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு சந்திப்பை நடத்துறதன் மூலமாக வெளியே என்ன கன்வே ஆகும் அப்படிங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியாதா? இல்ல நிச்சயமாக அது தெரிஞ்சிருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இது தமிழகத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான நிலைப்பாடு.
ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை சந்திக்கிற பொழுது அதுல வந்து இந்த மாதிரியான அரசியல் ரீதியான பார்வைகள் இருக்கிறது. இது எல்லாமே மற்ற மாநிலங்கள்லயும் சரி, தேசிய அளவுல டெல்லியிலும் சரி, எதிரும் புதிருமான நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாமே அவ்வப்போது சந்திச்சுக்குவாங்க, பேசுவாங்க. அப்படிதான் இது வந்தது. அதுல என்னன்னா, அதை சந்திச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி எதுவும் நடக்கலாம், நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிறார்ல. பொதுவெளிகளில் அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு இருக்கிற ஒரு தாக்கத்தை உருவாக்கட்டும் அப்படிங்கிற பார்வை கூட இருந்திருக்கலாம். நிச்சயமா அது ஒரு வகையில. நீங்க ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்காங்க? ஓபிஎஸ் தனி மனிதன், தனிமரம் தோப்பாகாது, ஒரு 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் அரசியல் நடத்துறாரு அப்படின்லாம் சொன்னாங்களே. கடந்த ஒரு வாரம் 10 நாளா தமிழகம் மட்டும் இல்ல, தேசிய அளவுல ஓபிஎஸ் தான் பேசுபொருள் எல்லா காட்சி ஊடகங்கள்லயும் இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வரும் என்று அவருக்கு உள்ளூர தெரிந்து கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த சந்திப்புல முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ் கிட்ட, நீங்க தனியா நில்லுங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், வாக்குகளை பிரிங்க அப்படிங்கிற மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வருது. இதை பத்தி நீங்க இல்ல, இதுல இப்ப காலங்காலமா அப்படி ஒரு 2 தலைவர்கள் சந்திச்ச உடனே ஒன்று இது தொடர்பா திரு ஓபிஎஸ் சொல்லணும், அல்லது மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லணும். இந்த இருவரும் சொல்லாத பட்சத்துல நம்ம பல ஊடகங்கள்லயும் சரி, காட்சி ஊடகங்கள்லயும் சரி, நம்ம அச்சு ஊடகங்கள்லயும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் எடப்பாடி சந்திப்பு, எடப்பாடிக்கு வந்து கடும் எச்சரிக்கை, இது மாதிரி சொன்னாரு, நீங்க உங்க போக்கு சரியில்லை அப்படின்னு, இல்லையா நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் தான் பேசியிருப்பாங்க. அப்ப இது தொடர்பாக ஹேஷியங்கள் அந்த காலகட்டத்துல அரசியல் நிகழ்வு என்ன நடக்குது, எதனால் அழைத்தார்கள். இப்போ அமித்ஷா கூப்பிட்டாரு, அவரை வந்து என்டிஏ வந்து அதிமுக கூட்டணின்னு உறுதிப்படுத்தினாருன்னு ஒரு தகவல் இருக்கு. இப்ப இதை வந்து கூப்பிட்டு மிரட்டிட்டாரு, பையன் மேல, மருமக மேல, சம்பந்தி மேல கேஸ் இருக்கு, இடி அனுப்பிச்சு உன்னை தூக்கி பீகார்ல போட்டுருவேன் அப்படின்லாம் மிரட்டி தான் பணிய வச்சாரு அப்படின்னு பேசுறாங்க. அவர் மிரட்டினாரா, இவர் மிரண்டாரா, எதுவுமே நமக்கு தெரியாது. எனவே இது ஹேஷியங்கள் தான். இது தொடர்பாக உறுதியாக திமுகவோடு பயணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரு ஓபிஎஸ் தெரிவிச்சிட்டாரு. இது தொடர்பாக சந்தித்ததில் என்ன பேசப்பட்டது என்கிற விவரத்தை மரியாதைக்குரிய முதலமைச்சரும் சொல்லல. அதனால இதை நம்ம கடந்து போயிடலாம். இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவோட போக மாட்டார். நிச்சயமா நிச்சயமா. அப்ப அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? திரும்பவும் பிரதமர் மோடி 26ஆம் தேதி வரும்போது சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறதாகவும், இப்போ ஒரு சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது. ஆமா, கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பே அது தொடர்பாக காட்சி ஊடகங்கள் எல்லாம் வந்தது. திரு ஓபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்த மத்திய பாஜக, மாநில பாஜக முயற்சி, ஆனால் ஓபிஎஸ் வந்து ஏற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம், அதுவுமே தவறானதுதான். அது மாதிரியான எந்த முயற்சியும் மத்திய பாஜகவோ மாநில பாஜகவோ செய்யல. இந்த மாநிலத்தின் பாஜக தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் இல்ல அவர் கேட்கவே இல்லை. இந்த கடிதத்திற்கு பிறகு அவர் மறுத்த உடனே வெளியில வந்ததுக்கு பிறகு எந்த தொடர்பும் இல்லை, மத்திய பாஜகவுடையோ மாநில பாஜகவுடையோ திரு ஓபிஎஸ் அவர்கள் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. வேறு யாரும் அங்கிருந்து பேசல. எனக்கு 100% அதுல தெரியும். நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு, ஏங்க அவர் தான் வெளியில போயிட்டாரு இல்லைங்க, அவரை பத்தி எது கேக்குறீங்க அப்படின்ட்டு. பாஜக என்டிஏ அணியிலிருந்து வெளியேறியவரை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அப்படி ஒரு முயற்சி இருந்ததுன்னா நிச்சயம் அவர் சொல்லியிருக்கணும். ஆனா ஒரு முயற்சி வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், டிடிவி தினகரன் போன்றோர் மத்திய பாஜகவுடன் பேசி தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலாவுக்கு எல்லாம் செல்வாக்கு இருக்கிறது, எனவே கட்சியை ஒன்றிணைத்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைத்து நாம தேர்தலை எதிர்கொண்டால் தான் பெரிய அளவுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்க இருக்கிறதுனால அவரை இழக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல சொன்னதாகவுமே தகவல் தான், நமக்கு அது உறுதிப்படுத்தப்படல. அவங்க 2 பேருமே சொல்லல. ஆனா திரு டிடிவி தினகரன் சொன்னார், ஆமா சொல்லியிருக்காரு. சோ அதுக்கான முயற்சியை கூட அவர் மேற்கொள்ளலாம். அது நமக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனா இதுவரையிலும் இவரும் 26ஆம் தேதி வர பிரதமரை சந்திக்கணும்னு முயற்சி பண்ணல. அங்கிருந்தும் 26ஆம் தேதி இவரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய பாஜகவும் சொல்லல, மாநில பாஜகவுல இருந்து இது நாள் வரையிலும் வரல. இனி எப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். அதான் என்னுடைய கேள்வி அதுதான். இப்போ சுயமரியாதை முக்கியம், இவ்வளவு தூரம் நம்ம கேட்டுமே நமக்கு வாய்ப்பு தரல அப்படின்னு வெளியே வந்துட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு சமாதான முயற்சி வந்து அதை ஏத்துப்பாரா ஓபிஎஸ் அப்படிங்கறத இல்ல. என்னோட பார்வைகள் என்னன்னா, ஒருவேளை இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் மத்திய பாஜகவுக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. அப்ப நிச்சயமாக அந்த நிலைப்பாட்டை எடுத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக முக்கியம்.
2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவு சரிவு அதிமுகவுக்கு வந்திருக்குல்ல. இந்த சரிவிலிருந்து மீட்டெடுப்பதற்கு கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற பார்வை பொதுவெளிகள் இருக்கு. ரெண்டு பக்கமுமே இருக்கு. ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்கள், டிடிவி ஆதரவாளர்கள், இங்க எடப்பாடி ஆதரவாளர்கள் மத்தியிலுமே கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில 100%. காலம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. காலம் கனியும்னு காத்திருக்காங்க ஓபிஎஸ் அவர்கள். நம்ம ஒரு 7-8 மாசமா பேசிட்டு இருந்தோம்ல, ஒரு 6 முன்னணியினர் போய் சந்திச்சாங்க. கட்சி இப்ப அந்த 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய சரிவு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இது ஒன்றுபட்டால் தான் நாம ஒருங்கிணைந்த அதிமுக தான் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியும், திமுகவை வீழ்த்த முடிகிற பார்வையில இன்னும் இருக்கு. இன்னுமே திரு எடப்பாடியார் போற போது அங்க 2 பேர் கேட்டிருக்காங்க சில ஊர்கள்ல எல்லாம், எப்பங்க கட்சியை ஒன்றிணைப்பீங்க, அதெல்லாம் கோர்ட்ல கேஸ் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு கடந்து போயிட்டார். அவர் சேர்க்க மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்கார். இந்த தரப்புல என்ன நம்புறாங்கன்னா, பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை, இப்போது மட்டுமில்ல எந்த தேர்தலிலும் கூட்டணியை வைக்க மாட்டோம் எடப்பாடியார் சொன்னார்ல, அந்த உறுதிப்பாட்டில இருந்து விலகிட்டார், கூட்டணி வச்சுட்டார். ஒருபோதும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாடு இருக்குல்ல, இதுல இருந்து ஏன் மாற மாட்டாரு அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. இல்ல அது கொண்டு வந்துருவோம், அது கட்சி இன்னொரு கட்சியோட இருக்கிற அந்த கூட்டணி பிரச்சனை. இது சொந்த கட்சிக்குள்ளே இருக்கிற சொந்த கட்சி, அதான் சொந்த கட்சியின் நலன் முக்கியம், சொந்த கட்சியின் எதிர்காலம் முக்கியம், அவருடைய அதிகாரம் முக்கியம், சொந்த கட்சியின் வெற்றி முக்கியம். தனிநபருடைய வெற்றி, தனிநபருடைய இதெல்லாம் இல்ல. இந்த கட்சி தொண்டர்கள் கட்சி. அதுக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களால் துவங்கின கட்சி தான் இந்த கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து கூட்டங்கள்ல பேசுறப்போ சொல்லுவார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த ரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அப்படிம்பார். அந்த அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான ஒரு ரத்தம் சிந்தி 10-16 பேர் உயிரிழந்து 6 பேர் படுகொலை செய்யப்பட்டு வளர்த்த ஒரு மிகப்பெரிய இயக்கம். 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த அந்த கொடி பட்டொலி வீசி பறக்கும்னு புரட்சி எம்ஜிஆர் முதல் பொதுக்கூட்டத்துல பேசினார். செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்னா, நீங்க 52 வருஷத்துல ஒரு சரிவை பின்னடைவை கொண்டு போயிட்டு நான் முக்கியம், நான் பொதுச் செயலாளர், எனக்கு தான் அதிமுக என்று இருந்தால் கட்சியினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அதைத்தான் கோடிக்கணக்கான தொண்டர்கள், 2 கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னால, அந்த தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய தலைமை இழக்கமா போகணும்ல. இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டாங்க. தனக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த எல்லாரையும் கொண்டு வந்தார். அவரை திமுக இருந்து விலக்கணும்னு மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் நாவல நெடுஞ்செழியன், ராஜாராம், மாதவன், பாவு சண்முகர், ராகவானந்தம், இவங்க எல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. அவர்களை அரவணைத்து அவங்களுக்கு கட்சியில பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாருங்க. தனக்கு இருந்த பொதுச் செயலாளர் பொறுப்பையே நாவலருக்கு, பாவுசாவுக்கு, ராகவானந்தத்துக்கு கொடுக்கிறார். அவர்கள் அமைச்சரவையில சேர்க்கிறார். தன்னை எதிர்த்து கட்சிகள் நடத்தின எஸ்.சி. சோமசுந்தரத்தை வாங்கன்னு அரவணைத்து கொண்டு போறார். செல்வி ஜெயலலிதா அவர்களும் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த நால்வரணி, போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சிகர அதிமுக, யாரெல்லாம் முன்னணியினர் விலகி சென்றார்களோ அவர்களெல்லாம் மறுபடியும் வரவழைத்து அரவணைத்து அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு கடுமையாக தன்னை விமர்சித்தார்களோ அவர்கள் எல்லாம். அப்ப இருவரும் அந்த ஆளுமை மிக்க, மக்கள் செல்வாக்கு மிக்க, தொண்டர்களின் 100% ஆதரவை பெற்ற அந்த இருவரும் தலைவர்கள் எடுத்த முடிவு இருக்குல்ல, அதுல 1% கூட நீங்க எடுக்கலையே, என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்ல இப்ப 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களுடைய ஆதரவு பெரும்பாலும் எடப்பாடிக்கு தானே இருக்கு. அதனாலதான் அவர் இல்ல நிர்வாகிகள், சில 1000 நிர்வாகிகள் அவரோட இருக்காங்க. தொண்டர்கள் கீழே புழுங்கிக்கிட்டு இருக்கான். அங்க தென் மாவட்டங்கள்லயும் அந்த டெல்டா மாவட்டங்கள்லயும் கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே. இன்றைக்கு எடப்பாடி பின்னால் இருக்கிற 65 எம்எல்ஏ, 35-40 எம்எல்ஏக்கள், ஆனா நாங்கெல்லாம் மறுபடியும் வரணும்னா கட்சி ஒண்ணு சேர்ந்தாதானே ஓட்டு கேட்ட போக முடியும்னு பேசுறாங்க. இல்ல அங்க ஒரு சந்தேகம், நீங்க திரும்ப ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறது டெல்டா பகுதியில ஒண்ணு சேரணும், தென் மாவட்டங்கள்ல ஒண்ணு சேரணும், அப்போ நீங்க ஒரு சாதிய கணக்கு மட்டுமே தான் நீங்க சொல்லி இல்ல. சாதிய கணக்கு இல்ல. நீங்க முக்குளத்தோரை தாண்டி மிகவும் பிற்படுத்தப்பட்ட 106 சமுதாயம் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுக்கு எதிராக இருந்தாங்க. 2021 தேர்தல்ல, 24 நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்க பார்க்கணும், மிகப்பெரிய லெவலில் என்ன காரணம்னா, இந்த ஒரு 4 பிரிவினர் கொண்ட வன்னிய சமுதாயத்துக்கு மட்டுமே 10.5%, அங்க இருக்கிற 106 சமுதாயத்திற்கு 9.5%. இந்த முடிவை எடுத்ததுனாலதான் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு இன்னும் அவருக்கு இருக்கு. அதனாலதான் அதிமுக அங்க பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு நிலை உருவாயிடுச்சு. அப்ப அதை நாம சரிப்படுத்தணும், அந்த வாக்காளர்களையும் நாம இழுக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்றுபட்ட அதிமுக வேணும் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு. ஜாதிய கண்ணோட்டம் அதிமுகவில் எந்த காலத்திலும் கிடையாது. புரட்சி எம்ஜிஆர் காலத்திலும் கிடையாது, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் கிடையாது, இப்போதும் கிடையாது. ஒரு பார்வை என்ன வந்துருச்சுன்னா, கொங்கு மண்டலத்தில் மட்டுமே வெற்றியின் உடனே
இது கொங்கு மண்டல கட்சி கவுண்டர் கட்சிங்கிற பிரச்சாரம் முன்னெடுத்துருச்சு. அப்ப இவர்கள் 3 பேருமே அந்த முக்குளத்தூர் சமுதாயம் என்பதால் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா. அப்ப இவங்க இணைந்தா இது தேவர் கட்சின்னு வந்துடும், அது கவுண்டர் கட்சின்னு வந்துடும் அப்படின்னாங்க. அதை உடைக்கிறதுக்காக தான் மீண்டும் ஒன்றுபட்ட அதிமுக அனைவரும் அமர்ந்து பேசி மீண்டும் ஒரு ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் மட்டுமே தான் களத்தில் வெற்றி சாத்தியம். திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற பார்வை பொதுவெளிகள்ல மக்கள் மத்தியில இருக்கு. நீங்களாம் ஒண்ணு சேர்ந்தாதாங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆனா முக்குளத்தோர் சமூக மக்களினுடைய வாக்குகளை பெறுறதுக்கான இல்ல அந்த சமூக மக்களுடைய பிரதிநிதியாக ஓபிஎஸ் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்கு, என்ன வெற்றிகள் அவர் காமிச்சிருக்காரு, அதை நம்ம சொல்லணும் இல்லையா? அந்த தொகுதிகளில் அடுத்தடுத்து அதிமுக சார்பில் எடப்பாடி தரப்புல நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளும் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அடுத்தடுத்த தலைவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ ஓபிஎஸ் மட்டுமே நம்பி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இல்ல, திரு ஓபிஎஸ்க்கு என்ன ஆதரவுங்கிறது இப்ப நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாஜக ஆதரவோடு சுயேட்சையா களம் இறங்குறார். ஒரு பலாப்பழ சின்னம், அந்த சின்னம் கிடைச்சி ஒரு 12, 13 நாளையில அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்தி 3,42,000 வாக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட தேனி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலின்னு 4 மாவட்டத்திலையும் 1 மாசம் அலைஞ்சு பன்னீர்செல்வம்னு 6 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. நிறைய பேர் பட்டியல். அப்ப 6 பேர் பன்னீர்செல்வத்தை கொண்டு வர்றாங்க. 3 இவிஎம் மிஷின். 2வது மிஷின்ல 23வது இடத்துல தான் இவர் பன்னீர்செல்வம் பலாப்பழம் இருக்கு. இதுக்கு மேல 3-4 பன்னீர்செல்வம், அதுக்கு பின்னாடி 2-3 பன்னீர்செல்வம். அவ்வளவு ஒரு கடும் போட்டியிலையும் களத்துல அதிமுக கட்டுத்தொகை இழக்குது. 3,42,000 ஓட்டு வாங்குறார். ஒரு தொகுதி, சட்டமன்ற தொகுதிக்கு 57,000 ஓட்டுன்னு வச்சுங்களேன். இது பரவலாக அதுல பாதி 25,000-30,000 வாக்காளர்கள் இவருடைய அனுதாபிகள் இருக்கிறாங்க தம்பி. கள யதார்த்தம் இல்ல, அதுல கூட்டணி பாஜக இருக்காங்க. எடப்பாடி மேல இருக்கிற அதிருப்தி ஓட்டுகள் கூட ஒரு பக்கம் வந்திருக்கலாம். சோ அவருக்கு பின்னாடி இருக்கிற இனி ஒரு தேர்தல், அதான் சொல்றேன், இனி ஒரு தேர்தல் வருது இல்ல, அப்ப தெரியும் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில அவருக்கு என்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்ததுதான் அந்த தேர்தலா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நீங்க அரசியலை கடந்து பொது வாக்காளர்கள் மத்தியில அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்பது யதார்த்தம். நீங்க தென் மாவட்டங்கள்ல போனா அது நல்லாவே தெரியும். அதனால தனி மனிதன் அவரை சேர்க்க வேண்டாம் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். 2021, 26 தேர்தலில் கோயம்புத்தூர்ல அதிமுக வேட்பாளர் 17 ஓட்டுல தோத்துட்டார். அவர் எதிர்த்து நின்று சிஐடியு சின்னசாமி வெற்றி பெற்று, சிஐடியு சவுந்தரராஜன் தோல்வி அடைந்தவர் தொழிற்சங்கத்துல இருந்த சின்னசாமின்னு ஒருத்தர். தியாகராய நகர் தொகுதி 2021 146 ஓட்டுல டி நகர் சத்யா தோத்துட்டார். இது அப்படியே வாங்க, குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 1000-2000 ஓட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு நிச்சயமா ஓபிஎஸ் இருக்கும்ல. நான் சொன்னது 57,000 ஓட்டு ஒரு தொகுதிக்குன்னு நம்ம ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தை சொன்னேன். அதுல பாதி வச்சாலும் 20,000, 10,000, 5,000 இருக்கும்ல. அது ஒரு தோல்வியை ஏற்படுத்தும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டும் ஆட்சி அமைப்பதற்கு என்ன வித்தியாசம்? 1.5% 3%. இந்த 3.5% வாக்குல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க ஒரு 6-7% வெளியில இருக்கு, அதை கொண்டு வாங்க அப்படின்னு தான் எல்லாரும் போய் எடப்பாடிட்ட பேசுறாங்க, சொல்றாங்க. நீங்க இதை விட்டுட்டு ஒவ்வொரு ஊரா போய் காங்கிரஸ் கட்சி வர எங்கள்கிட்ட சிபிஎம் வரும், சிவப்பு கம்பளம் வச்சு கம்யூனிஸ்ட கூப்பிடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசியல் புரிதல். நீங்க சாதாரண சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் அரசியல் வாழ்க்கை தொடங்குனீங்க, 10-40 வருஷம் எல்லா பொறுப்புக்கும் வந்துட்டீங்க, கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், மந்திரி, எம்எல்ஏன்னு. நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு நீங்க கூட்டணியில இருந்துகிட்டு நாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சிவப்பு கம்பளம் வச்சு வரைக்கிறோம், காங்கிரஸை கூப்பிடுறோம்னா என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு? அப்ப நீங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் கொண்டு வந்துட்டு பாஜகவை கழட்டி விட போறீங்களா கேக்குறாங்கல்ல. அந்த கோணம் தான் அடுத்த கேள்வியா வருது. எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்காங்க பாஜகவோட? அதுதான் சந்தேக பார்வை என்பது திரு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிறது தொடக்கம் முதலே. ஆரம்பத்துல அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு திடீர்னு போய் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வலதுபுறம் உட்கார்ந்து அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வந்த உடனே வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததுக்கு பிறகு 2024 தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக இணைந்திருந்தால் ஒரு பெரும் வெற்றி, ஒரு 10-15 தொகுதியில
நாம வெற்றி பெற்றிருப்போம்னு அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு சொன்னாங்க. எஸ்பி வேலுமணி உட்பட பலருமே சொன்னாங்க. அப்ப 2026 அந்த 24 உங்களுக்கு வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறேன்னு தான் எடப்பாடி களத்துக்கு வந்தாரு. யாருமே வரல. SDPI மட்டும் வந்தாங்க. கடைசி நேரத்துல தேமுதிக வந்தது. இப்ப அவங்களும் இல்லை. அப்ப உங்களுக்கு வலுவான கூட்டணியை கட்டமைப்பதற்கு இதுவரையிலும் முடியல. கடந்த ஏப்ரல் மாசம் உங்களை டெல்லியில கூப்பிட்டு போய் எடப்பாடிய உட்கார வச்சு பேசுறாங்க. இங்கிருந்து போற போது என்ன சொன்னாரு, அங்க ஒரு ஆபீஸ் திறந்திருக்கோம், வீடியோ கான்பரன்ஸ்ல நேரா போய் பார்க்க போறேன் அப்படின்னாரு. அங்க இறங்கணும்னே கேக்குறாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? ஆபீஸ் தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாரு. அங்கெல்லாம் ஊடகவியலாளர்களுக்கு தெரியாதா எந்த டைம் எங்க அமித்ஷா பார்க்க போறாருன்னு சொல்லிட்டு போக்கு காட்டுறாரு. ஒரு வண்டியில ஏறி இன்னொரு ஏரியா போறாரு, அங்கிருந்து இன்னொரு வண்டியில ஏறி இன்னொரு ஏரியா போறாரு, 3வது வண்டியில போய் அமித்ஷா 3 கார் மாறி அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. சரி, சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. ஒரு வலுவான கூட்டணியை எதிர்வரும் 2026 தேர்தலாக உருவாக்குவதற்கு முதற்கட்டமாக என்டிஏவோட பாஜகவோட நாங்க சேர்ந்திருக்கோம்னு அங்கேயே அறிவிக்கலாம்ல? இல்ல. சென்னைக்கு வந்த உடனே சொன்னாரா? இல்ல. அமித்ஷா பார்த்தாரு, ஒரு வாரம் பார்த்தாரு, இந்த ஆள் நம்ப முடியாது, ஏதாவது ட்ராக் மாறி போனாலும் போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரம் இங்க வந்துட்டார். இங்க வந்து நட்சத்திர ஹோட்டல்ல உட்கார வச்சு, பக்கத்திலே உட்கார வச்சு கூட்டணி உறுதி, என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னார். அதுல கூட பிரச்சனை, மொழி மாற்ற பிரச்சனை, டிரான்ஸ்லேஷன்ல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். என்டிஏ கூட்டணி ஆட்சி இல்ல, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னாரு. ஆனா அமித்ஷா அடுத்து என்ன சொன்னாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் தான் ஆட்சி அமையும், அந்த ஆட்சியில் பாஜக பங்கேற்கும் அப்படின்னு. இவர் ஆட்சியில பங்கு கொடுக்கணும்னா ஏமாலியாங்கிறார். அப்ப எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு, உடன்பாடு இருக்குங்கிறத பாருங்க. இன்னொன்னு, அதிமுக மட்டும்தான் இப்ப இருக்கிறது, யாருமே இல்ல. என்டிஏ கூட அலைன்ஸ் பெரிய கட்சி ஏதோ வருதுன்னு சொல்றாரு. அதுவும் இப்ப நம்ம கண்ணு கட்டுறதோட வரையில பெரிய கட்சி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அது வராது. அடுத்து பெரிய கட்சியாக்குறது பெரும்பாலும் காங்கிரஸ், பாமக போன்ற கட்சிகள் அடுத்த நிலையில வாக்கு சதவீதத்தை பார்க்கல. தாவேக்காவையும் அதே தட்டுல வச்சு பார்க்க. ஆமா ஆமா ஆமா, தாவேக்கா இன்னும் வாக்கு வங்கி நிரூபிக்கப்படலை. அது ஒண்ணும் பெரிய அளவுல, அது இளைஞர்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருக்கு, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவுல வெற்றியை தேடி தரக்கூடிய அளவிற்கு இருக்குமாங்கிறது இன்னும் சந்தேகம்தான். சோ அவங்க பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் பாஜக டெல்லியில போய் இந்த விஷயத்த பண்ணாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவர் ரூட்டு மாதிரி போயிருவாருன்னு சொல்லிதான் அவங்க போனாங்க. இப்ப அதுலயுமே பிரச்சனை. என்டிஏவோட வலுவான கூட்டணிங்கிறீங்க, அதிமுகவிலேயே பிளவு ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டு 2-3 பிரிவா வெளியில கிடக்கு. அப்ப ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற இது கடந்த 60 ஆண்டுகள் அரசியல்ல இருக்கு. நம்ம 1977 இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த சூழல்ல நீங்க வந்த என்டிஏ கூட இருக்கிற அரசியல் கட்சியோட ஏதாவது பேசுனீங்களா? பாமகவுடைய, தமாகவுடைய, தேமுதிகவுடைய இல்ல அங்க இருக்கிற நம்ம அந்த ஐஜேகே, புதிய நீதி கட்சி, ஏசி சண்முகம் யாரையாவது செஞ்சு பேசியிருக்காரா? எதுவுமே இல்லை. அப்போ ஒரு வலுவான கூட்டணி அமையும், வலுவான கூட்டணி அமையும்னு உங்க என்டிஏல இருக்கிற ஆட்களை விட்டுட்டு வெளியில ஊரா போய் திமுக இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுறீங்க, தவேகாவுக்கு அழைப்பு விடுறீங்க, சீமானுக்கு அழைப்பு விடுறீங்க. சீமான் சொல்லிட்டாரு, அது நாங்க ஒருபோதும் வரமாட்டோம், நான் கேண்டிடேட்டே ரெடி பண்ணிட்டேன்னாரு. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்புள்ள ஜூனியர்கள், அரசியல் புரிதல் இல்லாத ஆட்களே இவர் வந்து ஏமாத்துறாரு, பெரிய கட்சி வருதுன்னு எங்களை தான் சொல்றாரு. ஆனா ஏமாத்துறாரு, நாங்க ஒருபோதும் இல்லை. விஜயை முதலமைச்சராக்குவோம், லஞ்ச ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம், அதுதான் எங்களுடைய கோஷம். அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். எடப்பாடி பின்னாடி போக மாட்டோம். எடப்பாடி தன் கட்சியினரையும் பொதுமக்களையும் ஏமாற்றுவதற்காக, தான் ஒரு பெரிய தலைவர், ஆளுமிக்க தலைவர் என்று நிரூபிப்பதற்காக இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம். எவ்வளவு பெரிய கட்சி, 7 முறை ஆட்சி கட்சியா இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. முந்தா நாள் வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவன் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு போனது யார்? திரு எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு தான். அதனாலதான் நான் பல பதிவுகள்ல தொடர்ந்து நான் வலியுறுத்துறது, ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்கது என்று கருதினால் அதோடு வலுவான கூட்டணிக்கு கட்சிகள் வரும். இந்த அணி நிச்சயம் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்தும் என்கிற நம்பிக்கை ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்களுக்கும் வரணும். பொதுமக்களுக்கு வரணும், வாக்காளர்களுக்கு வரணும். இதை தாண்டி அதிமுகவில், பாஜகவில் பயணிக்கிற
அடிமட்ட தொண்டர்கள் களமாடணும்ல. அந்த உறுதிப்பாடு வந்தாதான் திமுகவை எதிர்த்து தீவிரமாக களமாடுவார்கள். இல்லைன்னா ஈஸியா திமுக வின் பண்ணிட்டு போயிடும். இல்ல அதிமுகவுக்கு உள்ள இருக்கிற பிளவு அப்படிங்கறதா பிரச்சனையா, இல்ல பாஜகவோட இருக்கிற கூட்டணியே பிரச்சனையா? ஏன்னா தமிழக மக்களுக்கு பாஜக மேல இருக்கிற ஒரு வெறுப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. சோ திரும்பவும் அவங்களோடய போறது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பிரச்சனையா தெரியலையா? இல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. அதுல மாற்றுக்கிறதே இல்ல. தொடக்க முதலே பாஜகவோட கூட்டணி, நீங்க மரியாதைக்குரிய மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த 2016 மோடியா லேடியான்னு சவால் விட்டு ஒரு பெரிய வெற்றி, தனித்து நின்று ஒரு பெரிய வெற்றியை பெற்றார்கள். அப்போதிருந்தே பாஜக பிரதமர் நரேந்திர மோடி மீது தமிழக வாக்காளர்களுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லைங்கிறது நிரூபிச்சிருச்சு. அதற்கு அடுத்த தேர்தலையும் கிட்டத்தட்ட 37 இடங்கள்ல வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகமே நிரூபிச்சிருச்சு. அடுத்த அந்த தேர்தலில் 2024 ஒரு பிரதிநிதி கூட பாஜகவுக்கு கிடைக்காத ஒரு நிலை இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல பாஜக ஒரு 4%, 5% நோட்டாவுக்கு கீழே வாங்கினங்கிறத நிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமா திரு எல்முருகன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், அதை தொடர்ந்து திரு அண்ணாமலை வந்ததற்கு பிறகு அதனுடைய வளர்ச்சி என்பது ஓரளவிற்கு வந்துடுச்சு. 1%, 2% இருந்தா கூட நமக்கு அந்த வாக்கு வந்ததுன்னா சில இடங்கள்ல வெற்றி பெறுவோம். யாருமே இல்லாம ஒரு வலிமையான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வலுவாக கட்டமைத்து உறுதிப்பாட்டோடு இருக்கிற நிலையில் ஆளுமை மிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்றோர் இல்லாத சூழலில் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியுங்கிற போது ஒரு 18-19% கடந்த தேர்தலில் வாங்கிய அந்த என்டிஏ, பாஜக தலைமையிலான என்டிஏ நமக்கு வந்தால் வெற்றி சாத்தியம் என்கிற பார்வை புரிதலோட இந்த விஷயத்தை திரு எடப்பாடி முன்னெடுத்திருக்கிறார். முழு மனதோடு அவருமே அதை ஏற்கலைங்கிறதா நம்ம கடந்த முறை இப்ப பேசின விஷயங்கள். அந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு காரணமே அதிமுகன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம இதுக்கப்புறமும் கட்சியை வந்து அவ்வளவு ஈஸியா கொடுத்துடக்கூடாது, நம்ம அதிகாரம் பண்ணுவோம்னு சொல்லி அமித்ஷாவையும் இங்க வந்து வெயிட் பண்ண வச்சாரு. அவரை வந்து கட்சியை கொண்டு போற விதமும் ஓபிஎஸ் இல்ல பாஜகவோட தான் போகணும், பாஜகவுக்கு இவ்வளவு தூரம் வந்து அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, இது வந்து கட்சிக்கு நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ இந்த இரண்டு அணுகுமுறைகள் அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஓபிஎஸ்க்கு பிரச்சனையே இல்ல. இப்ப அந்த பார்வை இருந்ததுன்னா அமித்ஷா டெல்லியில கூப்பிட்ட போது இல்லைங்க இப்போதைக்கு முடியாது, நான் தேர்தல் நேரம் பாத்துக்கிறேன்னு மறுதளிச்சுட்டு வந்திருக்கணும்ல. ஏன் உடன்பட்டார்? அந்த பார்வை நிச்சயமா அவருக்கு இருக்கு, பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கு, நம்ம போட்டு பாத்துறோம் அப்படின்னு சொன்னார்னா போயிருக்க கூடாதுல்ல. ஓபிஎஸ் வெளியில வந்துட்டாரு, நீங்களும் வெளியில வாங்கல, பாஜக எங்களுக்கு வேண்டாம், பாஜகவால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை, எங்களுக்கு வெற்றிக்கான பெரிய அளவுல ஆதரவாக அவர்களுடைய வாக்கு இருக்காது அப்படின்னு நம்பினா வெளியில வரணும்ல. வரலையே, இன்னும் வரல. வருவாரா? அதுவும் கேள்விக்குறியாதான் இருக்கு. இந்த பக்கம் தாவேக்கா மற்ற யார் கிடையாது பேசி ஓரளவுக்கு அவருக்கு சரியா வந்ததுன்னா அங்கிருந்து வரக்கூட இருக்கு. இரண்டு பேருமே இன்னும் நம்பிக்கை இல்லைங்கிற. திரு எடப்பாடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா மீதும் நம்பிக்கை இல்லை, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு திரு எடப்பாடி மீதும் நம்பிக்கை இல்லை. விருந்தெல்லாம் சாப்பிடுறாங்க, அதெல்லாம் நிறைய 109 வகையாம. ஆமா ஆமா, அதெல்லாம் பண்ணையாரு வந்து நயனாரு கொடுப்பார், யாரு சிறப்பா விருந்து கொடுத்து ஒரு அரவணைப்போட போறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கள யதார்த்தம் என்பது வேறாக இருக்கிறது. அதுதான் அந்த கள யதார்த்தத்தை புரிந்து நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி அந்த டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் என்பது போதுமான அளவுக்கு வெற்றிக்கானதாக நமக்கு வராதுங்கிற பார்வை அவங்களுக்கு காலங்காலமாகவே இருக்கிறது. தொடக்கம் முதலே நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். 2021 தேர்தலில் அமமுகவுக்கு மட்டுமே ஒரு 40 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பாதிக்கும், மத்திய உளவுத்துறை எனக்கு தகவல் தந்திருக்கு, அதனால 15 இடங்கள் கொடுங்க, அமமுகவை நம்ம கூட்டணியில சேர்த்துக்கோன்னு எடப்பாடி மறுத்துட்டார். திரு ஓபிஎஸ் வந்து சரியான பார்வை தான், சரியான புரிதலோட தான் அமித்ஷா சொல்றாருங்க, நம்ம இந்த தேர்தலில் அவங்களை வச்சுக்குவோம் அப்படின்னு போது முடியவே முடியாதுன்ட்டார். 150 தொகுதிகளில் வெற்றி பெற்று நான் முதலமைச்சராகி அமித்ஷாட்ட ஆசி வாங்க போவேன்னு சொல்லிட்டார். என்ன ஆயிடுச்சு, ஒரு 18-20 தொகுதிகளில் அமமுக வெறும் அமமுக டிடிவி தினகரன் ஆதரவு வாக்குகள் மட்டுமே 2021 அமித்ஷாவுக்கு அந்த உணர்வை எண்ணத்தை ஏற்படுத்தியது. இன்றைக்கு அதை விட இன்னொரு மடங்கு திரு ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர் இருப்பாங்கல்ல. அப்ப இதை இழந்தால் இந்த தேர்தலில் வெற்றி கிடைக்காது என்பது பாஜகவுக்கும் தெரியும், திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். ஆனாலும் ஏதோ ஒரு பிடிவாத தன்மையோடு இவர்கள் பயணிக்கிறார்கள். இது 2026 இவர்களுக்கு வெற்றியை தேடித்தராது.
பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன. இப்போ ஓபிஎஸ் இருக்கிற ஆப்ஷன் என்ன? ஒருவேளை அந்த அனைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுக அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அப்படின்னா ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? தாவேக்காவோட அவர் போவாரா? அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடந்துச்சா? இல்ல, அவரே சொன்னது மாதிரி அரசியல்ல எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் யாரோடும் கைகோர்க்கலாம். அதாவது அடிக்கடி சொல்லுவாங்க, வந்தால் உன்னோடு, வராவிட்டால் தனியாக, எதிர்த்தால் உன்னையும் எதிர்த்து. அதுதான் பாலிசி. நிச்சயமா அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பாரு. அப்போ ஆதரவு கரம் எங்கிருந்து நீளுகிறதோ அந்த கரத்தை பற்றுவார். ஒருபோதும் வந்து இந்த வாக்குகளை பிரிக்கிறது அப்படிங்கிற நோக்கத்திலே செயல்படுவாரா, இல்ல வெற்றி அப்படிங்கிற நோக்கத்தில்? இல்ல, வெற்றிதான். எதிரியோடு மோதுவது என்று முடிவெடுத்து விட்டால் வெற்றியை நோக்கிதான். அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது நம்ம காலம்தான் பதில் சொல்லணும். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மக்களின் தலைவர், தமிழின் பெருமை, கருத்தரங்கத்தின் காவலர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் KN அருண் நேரு.